Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம ஸ்டிச்சட் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு இதில் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம உள்பக்கம் நீடில் போட்டு நாட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ் போட்டுட்டு நான் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கிளிப் ஸ்டோனு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நிறையவே வச்சு போடுங்க. போட்டு இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் 2 போட்டுக்கலாம். திரும்பவும் திலகம் ஷேப் ஸ்டோன், திரும்பவும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இதுலேயும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப், இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலையோ இதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம், கோல்டு கலரு. இந்த பக்கம் நம்ம வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம் 2 சைட்லையும். ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டு ஸ்டோன் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே விழாது. இந்த ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். இதில் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் வந்து ஸ்டோனை ஒட்டிலும் எடுத்துட்டு இதில் குத்தி இங்கே எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நான் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 2 பீட்ஸ் ஒன்று இதில் எடுத்துட்டு இதில் குத்திட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் குத்திருக்கோம் இல்லையா, திரும்பவும் ஒரு கிளாஸ் பீட்ஸ் ஒன்று, ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். நீடில் வந்து உள்பக்கம் குத்தி கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டிச்சட் ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். திரும்ப இன்னொன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வி ஷேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குத்திட்டு பீட்ஸ் வந்து நான் நீடில் நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸுக்கு நம்ம இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் நான் நெக்குக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சுன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.